Hi friends, welcome to Chennai Academy. Notification Group 4 கான பல மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன்ல பல ஆச்சரியம் இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேகன்சி வரதா ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கொண்டு போய் இதில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அந்த வேகன்சியை சின்னதாக பார்க்காதீங்க, இன்க்ரீஸ் ஆகும். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி நீங்கள் படித்து அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இப்போ தான் நான் எனக்கு எது அவேர்னஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொடுத்து எதாவது அவேர்னஸ் இருக்குது, நான் எக்ஸாம் மட்டும் இந்த தடவை அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் அதை பெஸ்ட் அந்த தடவை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பேசிக் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு ஃபினிஷிங் கடைசி எண்டிங் இதை எப்படி நம்ம அதை முடிக்கணும் அதுக்கிறத நான் சொல்லிடுறேன். இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் எத்தனை ஸ்டெப்ஸ், அதாவது இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸை நான் தெளிவா வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ஓகேங்களா, இந்த 3 விஷயத்தையும் எப்படி படிக்க துவங்கணும். ஓகே, அப்ப இந்த 3 விஷயத்தை எப்படி படிக்க துவங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்துல எவ்வளவு மார்க் வெயிட்டேஜ் இருக்கு, நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 எவ்வளவு இருக்குது, 100 தமிழுக்கு 100 வினாக்கள், சார் 100 வினாக்கள், எஸ். அப்புறம் ஜிஎஸ்க்கு 25 வினாக்கள், மேக்ஸ்க்கு 25 வினாக்கள். நம்ம எவ்வளவு போடணும், ஓகேங்களா, எவ்வளவு நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 95 இருக்கணும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கணும், 95 போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் கவனிங்க. எஸ், தமிழை பொறுத்த வரைக்கும் 95 இருக்கணும். 75 ஜிஎஸ், நான் அப்புறம் சொல்றேன். 25 மேக்ஸ், மேக்ஸிமம் 25க்கு 25 போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 25 போட ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் டைம் எல்லாரும் 24 தான் போட்டிருந்தாங்க. ஓகே, 24 23 தான் இருந்தது. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம எவ்வளவு வைக்கிறோம், நான் மேக்ஸுக்கு 23 போடுங்க. ஓகேங்களா? 2 ஏதோ ஒரு அறியாமத்தை போட்டினா கூட பரவாயில்ல, 23. ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 57 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓகே, நான் சொல்றது கரெக்டா இதுதான் போடணும் அவசியம் இல்லை. பிளஸ் ஆர் மைனஸ் 2 1 எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, நீங்க இதை டச் பண்ணிட்டீங்கனாலே தாராளமா நீங்க குரூப் 4 தேர்வுல ஈஸியா கிளியர் பண்ணி டாப் மோஸ்ட் வரை வாங்கிடலாம். ஓகேங்களா? பயப்படக்கூடாது. அப்போ 95 பிளஸ் 57 பிளஸ் 23, அப்போ மொத்தமா கூட்டும் போது இங்க 200 கொஸ்டின் கீழே நம்ம எவ்வளவு வருது அப்படின்னா 175 வருது. ஓகே, 23 பிளஸ் 57 பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருது. 80 பிளஸ் 95 175 கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமா நம்ம போடுறோம். இப்போ இந்த 175 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா போட்டாலே நமக்கு வேலை உறுதி. ஓகேங்களா? கன்ஃபார்ம் வேலை. நீ கவுன்சிலிங் ஃபேஸ், ஐயோ வருமா வராத என் கம்யூனிட்டி, அதெல்லாம் நீ பயப்பட வேணாம். இதுதான் உங்களுடைய டார்கெட் ஆச்சு. அப்போ இந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இதான் மேஜிக் நம்பர் 95 பிளஸ் 57 பிளஸ் 23. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோல ஒரு 7 படிகள் வச்சிருக்கேன். என்ன 7 படிகள், 7 ஸ்டெப்ஸ். ஓகே, மொத்தமா இந்த மார்க் அட்டைன் பண்றதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன். நீ இந்த 7 ஸ்டெப்ஸையும் ஒவ்வொன்றா நீ கடக்க போற. ஓகேங்களா? ஒரேடியா எல்லாரும் படிக்க போக முடியாது. ஓகே, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் தான். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒவ்வொன்றா கடந்தா சுலபமா அந்த 175 அப்படிங்கிற ஒரு மேஜிக் நம்பர், ஒரு இலக்கு நம்பரை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஓகே, 7 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ புக்கா எதையோ படிக்கிற, மார்க்கெட்லங்கிற புக்கை படிக்கிற, ஸ்கூல் புக்கை படிக்கிற, இந்த இன்ஸ்டியூட் கைடை படிக்கிற, அந்த இன்ஸ்டியூட் படிக்கிற, அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறேன்னு சொல்லுது, அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேஜ், ஓகே, 3 பேஜ் இருக்கக்கூடிய சிலபஸை ஃபர்ஸ்ட் படி. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸே தெரியாம உட்காந்து நீ படிச்சுட்டு இருக்க கூடாது. அதான் அவங்க வந்து கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கிராமங்கள்ல பூடம் தெரியாம சாமி ஆடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சாமி இருக்குன்னே தெரியாது, உட்காந்து அதான் பூடம்னா அந்த சாமி உருவம். ஓகே, என்ன சாமி அங்க இருக்குது, சின்னமுத்தமான என்ன அம்மன் இருக்குன்னே தெரியாது, இங்க உட்காந்துக்கிட்டு அந்த சாமி ஆடுறவங்க வந்து ஏதோ ஆடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான். அப்போ நீ என்ன படிக்கிறதே தெரியாம உட்காந்து படிக்காது. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நீ எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் படி. சிலபஸ் படினா மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. ஏதோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, யாரை பத்தி எல்லாம் படிக்க போறோம், கலாச்சாரத்தை படிக்க போறோமா, முகலாயரை படிக்க போறோமா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஓகே, அப்போ ஏதோ படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் படி நீ எடுத்து வைக்க வேண்டியது, முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபுல் டீட்டெயிலா பார்ட் ஏ எது, தமிழ்ல ஓகே, பகுதி ஆ எது, பகுதி ஆ எது, பகுதி இ எது, ஓகே, யூனிட் 1 எது, யூனிட் 2 எது, யூனிட் 3 எது, எப்ப கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். ஓகே, இதுதான் வந்து நீ ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய முதல் ஸ்டெப். இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். புதுசா படிக்க போறவங்க இதை ஃபர்ஸ்ட் செய்யணும். ஓகே, புதுசா படிக்கிறவங்க இதை செஞ்சா மட்டும்தான்
நீ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கொண்டு போக முடியும். ரைட், அடுத்து என்ன சார்? அடுத்து நான் 3 விஷயம் பிரிச்சிருந்தா என்னதான், தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இந்த 3ஐயும் தனித்தனியா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, தமிழுக்கு கண்ணை மூடிட்டு, தமிழ் தான் உனக்கு சிலபஸ் இருக்குது. ஓகே, பகுதி 6 வந்து இலக்கணம் இருக்கும், பகுதி 6 வந்து இலக்கியம் இருக்குது, பகுதி 7 வந்து அறிஞர்கள் தோன்றுவது இருக்கும். ஆனா நீ டாபிக் வைஸா கொஞ்சம் தேடி புத்தகத்துல படிக்கிறது கொஞ்சம் சற்று கடினம் தான். நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஓகே, எனிவே, ஆனா அத டாபிக்கை ஸ்கூல் புக்ல தேடி படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான். அதனால நீ தமிழை பொறுத்த வரைக்கும் தாராளமா நீ இப்படியே போகலாம். நீ எங்க போனாலும் டெஸ்ட் போடுறது, டெஸ்ட் பேட்ச் போடுறது, எங்க போனாலும் இப்படிதான் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கும். அதனால நீ தமிழை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், 8ஆம் வகுப்பு படிச்சுட்டே இரு. சார் இதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? ஓல்டு புக் படிக்கிறதா, நியூ புக் படிக்கிறதா? ஓகேவா, ஃபர்ஸ்ட் நியூ புக்கை தயவு செஞ்சு படிச்சு முடி, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு வா. ஓகே, அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்கு நான் படிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஓல்டு புக், சாரி ஃபர்ஸ்ட் நியூ புக்கு, அதே 6th ஓல்டு புக். ஓகே, நியூ புக்குக்கு 3 நாள் எடுத்தனா ஓல்டு புக்குக்கு 1 நாள்ல முடிச்சிடணும். திருப்பி சொல்றேன். ஓகே, 6th புக்கை நியூ புக்கை படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் எடுக்கிற அப்படின்னா 6th ஓல்டு புக்கை படிக்கிறதுக்கு அதே 2 நாளைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, 1 நாள் அப்படின்னா அரை நாள் முடிக்கிறது. இதுதான் ஒரு டார்கெட் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஓகே, அப்போ தமிழ்ல ரெண்டுமே இதெல்லாம் நியூ புக்கும் படிக்கணும், புதிய புத்தகமும் படிக்கணும், பழைய புத்தகம் ஓல்டு புத்தகமும் படிக்கணும் கம்பல்சரி. 6th இருந்து 12th வரைக்கும். சார் 12th அவ்வளவு இருக்குது, ஆமா சிலபஸ் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோ. ஓகே, பாரதியார் இருக்காரா 12th படி, பாரதிதாசன் இருக்காரா படி, கம்பராமாயணம் இருக்கா படி, சீராபுராணம் இருக்கா அதை மட்டும் படிச்சுக்கோ. தேவையில்லாத கதைகள் அதெல்லாம் படிக்க வேணாம். சிறப்பு தமிழையும் இதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் படிச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். எனிவே, அப்ப தமிழ்ல இதுதான் நியூ ஓல்டு இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம படிக்கிறோம். அடுத்து ஜிஎஸ். சார் ஜிஎஸ்ல அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் புக்கை 6th 7th 8th அப்படிலாம் படிக்காது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ 7th எடுத்துக்கிட்டேன்னா 7th இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி ஒரு சில லெசன் படிக்க தேவையில்லை. 8th இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி ஒரு சில லெசன் படிக்க தேவையில்லை. 9th இருக்கக்கூடிய ஹிஸ்டரி சுத்தமா படிக்க தேவையில்லை, ஒரு லெசன் தவிர. அப்போ நீ இங்க ஸ்கூல் புக் சைஸ் 8th 6th 7th 8th படிச்சா 9th ஒரு வாரம் எடுத்துருப்ப, தேவையில்லாத உட்காந்து 1 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, அப்போ அதை தவிர்த்து. அப்போ ஜிஎஸ்க்கு எப்படி படினா டாபிக் வைஸ் படி. ஓகேவா, டாபிக் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ். ஓகேவா, யூனிட் 1 பிசிக்ஸ்ல வந்து நீ வந்து லைட், ஓகே ஒளி டாபிக் எடுக்கிற. ஓகே, லைட் எடுக்கிற. அப்ப லைட் வந்துங்கிற டாபிக் எந்த புக்கில் எல்லாம் இருக்குன்னு பாரு. இது கொஞ்சம் நீ தேடணும், உன்னோட எஃபர்ட்ஸ் தான் நீ தேடணும். நீ தேடி என்ன பண்ற அப்படின்னா டாபிக் வைஸ் ஜிஎஸ் படிச்சு முடிச்சிரு. ஓகேவா, ஜிஎஸ் இப்போ சைமல்டேனியஸா பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லா தமிழ், ஒரு நாள் ஃபுல்லா ஜிஎஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாது. காலையில ஒரு ஜிஎஸ் படி, மாலையில தமிழ் படி. அப்படின்னா உன்னோட விருப்பம். காலையிலே வந்து நீ என்ன பண்ணிடுற அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சுட்டு, மாலையில எந்த படிக்கிற அப்படின்னா ஜிஎஸ் படிச்சுக்கோ. உன்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ரெண்டையும் பேரலா கொண்டு போகணும். ஒரே நாள் ஒரே இது, இன்னொரு நாள் ஒரே ஃபுல்லா இது அப்படி படிக்காத. அப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ், அதாவது யூனிட் வைஸ் அப்படியே வரிசையா அப்படியே படிச்சுட்டோம். சரியா, அடுத்து மேக்ஸ், கணிதம். கணிதத்துக்கு என்ன சார் தெரியும்? எனக்கு ஸ்கூல்ல இருந்து மேக்ஸே வரவே வராது சார், சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு சொல்றப்ப இது ஸ்கூல் மேக்ஸ் கிடையாது, இது ஸ்கூல் மேக்ஸ் கிடையாது. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சம்ஸ் தான் வரும். ஆனா நீ அதே மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டிய தேவை உனக்கு இதுக்கு கிடையாது. ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, ஓகேவா, ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணா மேக்ஸ்க்கு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, மேக்ஸை பெரிய சுமையா கருதாதீங்க. மேக்ஸ் வராத பசங்க முதற்கொண்டு நான் சொல்றேன். ஓகேவா, ஸ்கூல்ல மேக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் டிஎன்பிசில மேக்ஸ்ல ஈஸியா 25க்கு 20+ போட்டிருக்காங்க. அதான் நீ எனக்கு மேக்ஸ் ஸ்கூல்ல வராது தயவு செஞ்சு யோசிக்காத. அது வேற இது வேற. இந்த மேக்ஸ் நீ வந்து கணிதம் ஒரு கற்கண்டு ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்ப, ஆனா அதை இங்க தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கூல்ல அனுபவிச்ச மாதிரி இருக்காது. அதனால இங்க மேக்ஸ் கடினம் கிடையாது, அதை நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா, ரைட். அப்போ இதுக்கும் மேக்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கூல் புக் வைஸ் படிக்காத. ஸ்கூல் புக் இருக்க சம் தான் கேட்க போறாங்க, ஆனா ஸ்கூல் புக் வைஸ் படிக்க வேணாம். ஓகே, டாபிக் வைஸ் சதவீதம் சம் இருக்கு, தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த மாதிரி டாபிக் வைஸ் தெளிவா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் பிராக்டிஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீ பிராக்டிஸ் பண்றதுக்காக வெளியே இருக்கக்கூடிய கைட் சம்ஸ் ஏதாவது நீ ஃபாலோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஸ்கூல் இருக்கக்கூடிய தனி வட்டி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து போட்டிரு. ஓகேவா, ரைட்டா. அப்போ மேக்ஸ். அடுத்து எவ்வளவு நேரம் சார் படிக்கிறது? ஓகேவா, ஒருத்தர் எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணி விஏஓ ஆனாரு. அவர் உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் உட்காந்து படிச்சாரு சார். அதே மாதிரி படிச்சாதான் நான் விஏஓ ஆக முடியுமா? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அது அவருடைய மெத்தடாலஜி, அவர் வந்து அவருடைய என்ன சொல்றது, அது அவருடைய கேரக்டர். அவர் அவ்வளவு நேரம் படிச்சாரு. ஒரு சில பேரு டெய்லி 2 மணி நேரம் படிச்சும் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அப்போ நீ இவ்வளவு நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கறது நீ எடுத்துக்கிடாது. சரியா, ஒரு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கோ.
மேக்ஸிமம் நான் சொல்றது 12-13 மணி நேரம் தான் சொல்றேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 26 மணி நேரம், அடுத்த நாள் 2 மணி நேரம் கடன் வாங்கி கூட படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, மினிமம் 4 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் படி. ஆனா நீ நான் திருப்பி சொல்றேன், எவ்வளவு நேரம் படிக்கிறேங்கிறது கிடையாது, எவ்வளவு படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தரமா படிக்கிறோம், குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. ஓகேவா, எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா படிக்கிறோம். 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் நச்சுன்னு வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷன் போகாம நச்சுன்னு உட்கார்ந்துடணும். அப்ப நீ படிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் இந்த ஹவர்ஸ். சார் எனக்கு இதுக்கு நான் புக்கே எடுத்தது இல்லை, 4 மணி நேரம்லாம் என்னால உடனே உட்கார முடியாது. ஆமா, உடனே உட்கார முடியாதா? ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் உட்கார்ந்து பழகு, அப்புறம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டிக்கோ. 4 மணி நேரத்தையும் நான் ஒரே லாங் ஷார்ட்டா சொல்லுதேன், 10ல இருந்து 2 மணி 4 மணி நேரம் அப்படிதான் சொல்லுதேன். ஓகேவா, காலைல ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், மதியானம் தூங்கு, டிவியை பாரு, என்னவும் பண்ணிக்கோ, அது இருக்கும். சரியா? ரைட். அடுத்து இந்த 2 பாயிண்ட். அடுத்து ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, நீ கண்ணை மூடிட்டு எத்தனை யூனிட் தமிழ் இருக்கக்கூடிய 3 பார்ட்டுக்கு நல்லா கவனிச்சு, தமிழ் இருக்கக்கூடிய 3 பார்ட், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. நம்ம ஸ்கூல் புக் இருக்குது, அதாவது ஜிஎஸ் இருக்கக்கூடிய 9 யூனிட், 9ல 8 யூனிட்டுக்கு மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 1 யூனிட், இது எல்லாத்துக்கும் உனக்கு எதுவே போதும், ஸ்கூல் புக்ஸே போதும். யூனிட் 1ல இருந்து யூனிட் 2 தவிர, கரண்ட் அஃபேர்ஸ் தவிர உனக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக்ஸே போதும். ஏன்னா யூனிட் 9ல நம்ம குரூப் 4க்கு அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் கேட்கிற அளவுக்கு சிலபஸ் கிடையாது. திருப்பி சொல்றேன், அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் கேட்கிற அளவுக்கு சிலபஸ் கிடையாது. அதனால ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீ படிக்க வேணாம். எதுக்காக? ஜிஎஸ்க்காக. ஓகேவா, சொல்லிட்டேன். ஓகே, ஜிஎஸ் எல்லாத்துக்குமே தான். அதான் மொத்தமா சொல்லும் போது ஸ்கூல் புக்ஸ் தான் உனக்கு மெயின் சோர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீ வெளியே படிச்சுக்கோ, வெளியே ஃபாலோ பண்ணிக்கோ, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுக்கோ. இது உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகே, அப்ப ஸ்கூல் புக்ஸ் தாண்டி தயவு செஞ்சு இந்த மார்க்கெட்ல விற்கக்கூடிய புக்கு, ஓகேவா, ஏதாவது பெரிய நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய இந்த இருக்கும். ஓகேவா, அதுவே படி, அது தூக்குறதுக்கே நமக்கு ஒரு சுமையா இருக்கும். அதை படிக்கிறேன், அது வந்து இத்தனை வருஷம் ஓல்டு கொஸ்டின் இருக்குது, அதை டைப் பண்ணி வச்சிருக்காங்க, அதை பாக்குறேன், அப்படிதான் ஃபாலோ பண்ணாத. ஓகேவா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புக்ஸை வாங்காத, ஸ்கூல் புக்ஸே வாங்கிக்கோ. அதுதான் உனக்கு மெயின் சோர்ஸ். இது நல்ல ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணிக்கோ. அடுத்து ஃபாலோ வேர் டு ஸ்டடி. ஓகே, என்ன சார் வேர் டு ஸ்டடி? அதாவது எங்கு படிக்கிறது. இப்ப நான் முகலாயர்கள் நீங்க படிக்க ஆரம்பிக்க போறேன் இன்னைக்கு, ஏன்னா ஜிஎஸ்ல டாபிக் வைஸ் தான் படிக்கணும். அப்ப அந்த முகலாயர்கள் சார் எனக்கு எங்க இருக்குது எனக்கு தெரியாது. ஆமா, 7th இருக்குது, 11th இருக்கு. அப்போ இதை தெரிஞ்சதுக்காக என்ன செய்யணும்? நீ வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அடுத்து 2 நாட்கள்ல நம்ம வேர் டு ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தெளிவா வேர் டு ஸ்டடியை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனல் டெஸ்ட் இருக்குது, அது தெளிவா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம், அதை தெளிவா எடுத்துக்கோ, அதை நோட் பண்ணிட்டு இந்த டாபிக் இதுல தான் இருக்குது, அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. அதை தாண்டி நீ வேற எங்கேயோ படிக்க வேணாம், திருப்பி சொல்லிட்டேன். ஓகேவா, அப்போ இந்த வேர் டு ஸ்டடியை ஜிஎஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, தமிழுக்கு நான் சொன்ன மாதிரி 6th 7th 8th 9th 10th முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. புதுசா நான் படிக்க ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி படிச்சவனா இருக்கட்டும், இனிமேல் தான் நான் படிக்க போறேன், இதுதான் நமக்கு முதல் ஒரு 7 இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீ ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்றதுல உனக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள். ஓகே, தடுமாறும். ஓகே, நிறைய தடுமாறும். ஓகேவா, புதுசா படிக்கும் போது வந்து பழைய போன வருஷம் நீ படிச்சிருப்ப, ஒரு வருஷம் நீ வேலைக்கு போயிருப்ப, புதுசா திருப்பி எடுத்து புக்கெல்லாம் எடுக்கும்போது உனக்கு அந்த சிந்தனைகள் அந்த ஃப்ளோ வந்து வராது. பரவாயில்ல, டைம் இருக்கு, 129 நாள் இருக்கு. இன்னைக்கு இது இருந்து கணக்கு போட்டா இதெல்லாம் 129 நாள், 4 மாசத்துக்கு கிட்டத்தட்ட மேலேயே இருக்குது. அப்ப நீ தாராளமா 1 மாசத்துக்குள்ளேயே உன்னை அந்த ஃப்ளோக்குள்ள கொண்டு வரதுக்கு ஈடுபடுத்திக்கலாம். ஓகேவா, ரைட். அதனால ஃபுல் ஃபிளெஜ்ஜா படி. இந்த படிக்கிறது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அதை நீ பொருட்டோட மனதில் வச்சுக்கிட்டு படி. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம வேர் டு ஸ்டடி, உங்களை எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.